ஐயனார் துணையில பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து நிலாவ கேள்வி மேல கேள்வி கேட்க, நிலாவும் சமாளிச்சு போயிடுறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்றாங்க. எல்லாரும் சேர்ந்து பிரியாணிலாம் செஞ்சு முடிச்சோனே, எல்லாரும் டேஸ்ட் பார்க்குறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சோழனுக்கு மட்டும் டேஸ்ட்டு குடுக்காம, எல்லாரும் மட்டும் டேஸ்ட் பார்த்துறாங்க. நம்ம சோழனுக்கு வாய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போய் பார்க்குறாரு, யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, பல்லவன் சொல்லிட்டு போறாரு, நான் வர வரைக்கும் பிரியாணி ஆறிடாம மூடி வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிறாருங்க. அதே டைம் சோழன் டேஸ்ட் பார்க்கையில நிலா ஒரு பாத்திரத்த எடுத்து எறியவும், உடனே சோழன் பயந்துட்டு வந்து உட்காந்துறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் அண்ணன் வந்து சந்தாவுக்கு பிரியாணி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே சோழன், பாண்டியன், நம்ம நிலா எல்லோரும் கலாய்ச்சிட்டாங்க. அதே டைம் வேணாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி, என்னென்ன எடுக்க வரேன்னு சொல்லிட்டு அதோட நிலா எடுத்து கொடுக்குறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, சேரன் அண்ணன் நம்ம சந்தாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. குடுத்துட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறி சாப்பிட்டுட்டு வராங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சந்தா ஒரு ஃபோன் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா, அவங்க மாமா பையன் மிரட்டுறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா, இந்த ஊரில் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, நம்ம சந்தாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா, சேரன் ஐஸ்கிரீம் சாப்பாடு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனோட அப்பா பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதை பார்த்து கடுப்பான நம்ம பல்லவன் அவர் வீட்டுக்குள்ளே வரையில நிறுத்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. பேசினோன்னா அந்த ரேடியோவை பிடிச்சி டொப்புன்னு கீழே போடவும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வந்து கலவர சீன் ஆகிக்கிட்டு இருக்கு. பல்லவா என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்னடா பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. நிறுத்துங்க நீ, நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்லவன் சொல்கிறாரு. அதே டைம் வந்து பாண்டியும் சோழனே, டேய் பல்லவா அப்பா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா இருந்தேன், நான் அவர்கிட்ட பேசணும், எங்கள் அம்மா உன்னால தான் வீட்டை விட்டு போனார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அவங்க அப்பா வந்து எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கார். அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.